அனைவருக்கும் வணக்கம். ராகுல் காந்தி ஒரு 10 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் என்று கூறிட்டு கொஞ்ச நேரம் முன்னால் வந்து அது வந்து நடத்தியிருக்கிறாரு. அதில் முக்கியமான பொருட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் தான். தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து மாஸ் டிலீஷன் செய்திருக்காங்க, பெயர்களை வந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள். அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மிக தெளிவாக 2 ஊரை குறிப்பிடுகிறார். ஒன்று வந்து அலந்த் என்ற வட கர்நாடகத்தில் இருக்கின்ற ஊர். அது வந்து 2023 அங்கே வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது காங்கிரஸ் வந்து 9,000 ஓட்டுக்கு வந்து ஜெயிக்கிறது. 9,000க்கு மேலே நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் அங்கங்கே இருக்கலாம். அதே மாதிரி ரஜூரா என்ற ஒரு ஊர் வந்து மகாராஷ்டிராவில், அந்த ஊரில் வந்து பாஜக வந்து 2024 தேர்தல் வந்து 3,000 ஓட்டுக்கு ஜெயிச்சிருக்குது. அப்போ இந்த 2 ஊர்லேயும் வந்து காங்கிரஸினுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், இதில் 2லேயுமே வந்து மாஸ் டிலீஷன் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது அவர்கள் அந்த ஊரில் இருக்கின்ற அந்த எலக்டர்ஸுக்கு இல்லை என்றால் வாக்காளர்களுக்கு வந்து தெரியாமல் வந்து பேர்களை நீக்கியிருக்கிறார்கள் என்று ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதற்கு சான்றாக வந்து பல பேர்களை வந்து எடுத்து அவர் வந்து அங்கே காமித்தார். இது எல்லாம் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏரியாவில் இருந்தால் அதெல்லாம் பண்ணுறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ 2 குற்றச்சாட்டு. ஒன்று வந்து மாஸ் டிலீஷன், அதாவது ஒவ்வொரு பேர்களும், அதாவது 10 பேர் 12 பேர் வந்து 2 செகண்டுக்குள்ளால 3 செகண்டுக்குள்ளால நீக்கி விடுகின்ற ஒரு அவலம். 2வது வந்து எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் இடத்துல இருந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இடத்துல இருந்து செய்கிற விஷயம் கிடையாது என்ற ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிடுகிறார். அப்போ இது 2 தான் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. இதற்கு ஒரு சான்றாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் டிலீட் பண்ணாங்களோ அந்த பல பேர்களுடைய அந்த இது வந்து அந்த PDF மாதிரி எடுத்து அதை வந்து ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. பேர்கள் அங்கே இருக்கிறது, நம்பர் வந்து கொஞ்சம் மாஸ்க் பண்ணியிருக்காரு. அதை நான் பிறகு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 பேரை வந்து ஸ்டேஜுக்கு வர சொல்கிறாரு. அவர் டெல்லியில் ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு. அப்போ வந்து ஒரு 3 பேர் ஸ்டேஜுக்கு வர்றாங்க. இவர்கள் இன்னார் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். அவர்களும் வந்து அதை வந்து ஆமாம் எங்களுடைய பேர்கள் நீக்கப்பட்டன, ஆனால் நாங்கள் நீக்கவில்லை என்ற அந்த விஷயத்தையும் கூறுகிறார்கள். மிக தெளிவாக இவர்கள் வந்து ராகுல் காந்தி வந்து ஞானேஷ்குமார் என்ற தேர்தல் ஆணையருக்கு மிக தெளிவாக ஒரு சேலஞ்ச் வந்து விடுகிறார். அவர் கேட்கின்ற அடுத்த கேள்வி என்னவென்றால், கர்நாடகா CID வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். 18 முறை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவில்லை என்ற கேள்விக்கு எழுப்புகிறார். அதே மாதிரி கர்நாடகா CEOவும் இதற்கு எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. ஏன் நீங்கள் பதிலளிக்கவில்லை என்ற அந்த கேள்வியும் எழுப்புகிறார். இதில் முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் வந்து ஒரு 140 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல இதில் பாராளுமன்றத்தில். அந்த சமயத்தில் பாஜக அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருது. அந்த சட்ட திருத்தம் மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையர்களை யாரும் வந்து எங்கேயும் வந்து ஒரு வழக்கு கூட தொடர முடியாத ஒரு சட்ட மசோதாவை வந்து கொண்டு வந்தாங்க. அது அப்பயே நிறைவேறுகிறது. அப்போ இந்த என்ன அயோக்கியத்தை செஞ்சாலும் ஒரு தேர்தல் ஆணையருக்கு எதிராக யாருமே ஒரு விஷயமும் செய்ய முடியாது. இல்லை என்றால் ஒரு கேஸ் வந்து போட முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது. அது ஒரு சரத்தாக ஒரு லாவாக இங்கே மாறி இருக்கிறது என்று இருக்கிறது. அப்போ இந்த என்டையர் எக்கோசிஸ்டம் வந்து இவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் இந்த இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது. ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏஜென்சி இருக்கிறது. அது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போ இந்த மாஸ் டிலீஷன் என்பது மக்களுடைய மனதில் பதியக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ வந்து பதிவு செய்து கொண்டே வருகிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஏறத்தாழ ஒரு 68K, அதாவது 68,000 பேர் வந்து லைவ்ல பார்த்துருக்காங்க. அது காங்கிரஸுடைய அந்த ஹேண்டில் இருந்து மட்டும். அதே மாதிரி பல நபர்கள் வந்து பல மாற்று ஹேண்டில் இருந்தெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக இளைஞர்கள் மத்தியில் இந்தியாவில் பெரிய பிரச்சனையாக வரும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தை இதை கூர்ந்து கவனிக்கும், தேர்தல் ஆணையம் இதை கூர்ந்து கவனிக்கும் என்று நான் கருதுகிறேன். அது இல்லாமல் இல்லை மறுபடியும் இல்லைப்பா நீ வந்து என்னது அந்த ஒரு சைன் இருக்கு இல்லையா, அந்த சைன்லாம் போட்டு அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடு, அப்போ தான் நான் வந்து இதை வந்து கவனிப்பேன் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுமே என்று பொறுத்திருந்து பார்ப்போம். டெஃபினட்டாக ஒரு எதிர்வினை இருக்கத்தான் செய்யும். அந்த எதிர்வினை எப்படி இருக்கும் தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து பார்க்கும். உங்களுக்கு நன்றாக தெரியும், போன முறை ராகுல் காந்தி இப்படி ஒரு பிரச்சனை வந்து எழுப்பின போது ஏறத்தாழ ராகுல் காந்தியுடைய பெயர் எடுக்காமல் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஞானேஷ்குமார் பேசிக் கொண்டிருந்தார் முக்கிய தேர்தல் ஆணையர். அதே மாதிரி பேசுவாரா, இல்லை கொஞ்சம் பணிவுடன் பேசுவாரா, இல்லை இந்த விஷயத்தை வந்து கவனிப்பாரா, இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆய்வு நடக்குமா, ஒரு வழக்கு நடத்தி ஒரு விசாரணை நடக்குமா என்றெல்லாம் நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் என் மனதில் நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. இது ஒரு விஷயமாக ஒரு பிரச்சனையாக என்னுடைய
நம்முடைய மனதில் இருக்கிறது. யாரை வேணாலும் எங்கே வேணாலும் எந்த ஒரு தருணத்தில் வேணாலும் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது என்பது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. இது நீடித்தால் நிச்சயமாக நம்மளுடைய ஜனநாயகத்துக்கே கேடு. இந்த ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது என்பெல்லாம் நாம் பேசுகின்ற விஷயமா இருக்கிறது. அது ஏதோ ஒரு டயலாகாக மாறிவிட்டது இந்த காலத்தில். பட் அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்லையா, அதாவது நம்மளுடைய ஓட் சோரி இல்லை என்றால் மாஸ் டிலீஷன் என்ற அந்த விஷயம் நிச்சயமாக நாம் அனைவரும் கூர்ந்து கவனித்து நம்மளுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குதா இல்லையா என்றது நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.